மளிகை பொருள் பேக் பண்ணுவதற்கான கம்ப்ளீட் பேக்கிங் சொல்யூஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷேக்கர் மிஷின், அதாவது கிளீனிங் மிஷின் அப்படி நம்ம சொல்லலாம். ரெண்டாவது பேக்கிங் மிஷின். இந்த ஷேக்கர் மிஷின் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை ரன் ஆகிற மாதிரி ஸ்பெஷலா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா பொருளுக்கு ஏற்ற மாதிரி சல்லடை 1 மணி நேரத்துக்கு 1 டன் பொருளை சலிக்க முடியும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 2 ஹெட் வேயர் மிஷினுங்க. 25 ஹெட் வரைக்கும் உங்களோட தேவை எதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டான மாடல் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. பிரிண்டர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 4 வகையான பிரிண்டர் நம்மளோட பேக்கிங் மிஷினில் எந்த சூழ்நிலையிலும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கான அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் நம்ம இந்த டச் ஸ்க்ரீன்லையும் ஒயரிங்லையும் மெக்கானிக்கல் செட்டப்பாகவும் கொடுத்துட்றோங்க. நம்மள வேறு என்ன ஸ்பெஷலுக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த மாதிரி ஷேக்கர் மிஷின் இல்லாமல் எல்லாமே ஸ்பெஷல் தான் சார். நம்மளுக்கு இந்த மாதிரி மளிகை பொருள் தனி மிஷின் இருக்குது, ஸ்நாக்ஸுக்கு இருக்குது, சாஸுக்கு, இந்த மாதிரி இட்லி பேட்டர் இருக்குது. எல்லா விதமான பேக்கிங் மிஷினும் நம்மகிட்ட ஒரே இடத்துக்கு, அது விஐபி மிஷின்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஆஃப் தமிழ்நாடு, திஸ் இஸ் விஐபி மிஷனரிஸ். நான் உங்க இன்ஜினியர் ஆதிநாராயணன். மளிகை பொருள் பேக் பண்ணுவதற்கான கம்ப்ளீட் பேக்கிங் சொல்யூஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பொதுவா மளிகை பொருள் பேக் பண்றவங்களுக்கு இருக்குது 2 பிரச்சனை தான் பெரும் பிரச்சனைங்க. முதல் ரக பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மளிகை பொருளை விவசாயிகிட்ட இருந்தோ இல்லை ஸ்டோர்ல இருந்து ஒரு பெரிய ஹோல்சேல் கடையில இருந்தோ வாங்கிடுறாங்க. இந்த வாங்கின பொருளை எப்படி கிளீன் பண்றது? இதை கிளீன் பண்றது தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க. அதாவது முறத்தை வச்சு புடைக்கிறது, அதில் இருக்கிற தூசியை க்ளீன் பண்ணுறது, பவுட்ரு மாறிக்கிற மண் மாறிக்கிற ப்ராடக்டை க்ளீன் பண்ணுறதுல இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மீட் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமரும் சொல்கிறாங்க. நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு இந்த வியாபாரம் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போது இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது. அடுத்தது அவங்களே சொல்கிறது, சார் சீசன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் 30 பேர் கூட போட்டு எல்லார் கையிலும் முறத்தை கொடுத்து க்ளீன் பண்ணி அந்த பொருளை பேக் பண்ணுறதுக்கு நாங்கள் படுற அவஸ்தை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது ஒரு ரகம். ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, இப்படி க்ளீன் பண்ண பொருளை எப்படி பேக் பண்ணுறது, எந்த மாதிரி பேக் பண்ணுறது அப்படின்றது இந்த பேக்கிங் மிஷின் வாங்குறதுல இருக்கிற பிரச்சனை. இந்த 2 பிரச்சனை தான் பொதுவாக மளிகை பொருள் வியாபாரம் பண்ணுறவங்க தினசரி ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கான மிகப்பெரிய சொல்யூஷன் தான் இந்த 2 மிஷினுங்க. முதல் மிஷின் ஷேக்கர் மிஷின், அதாவது கிளீனிங் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது பேக்கிங் மிஷின். விஐபி மிஷின்ஸ் அப்படின்னாலே எல்லா வகையான பேக்கிங் மிஷினும், அதுலேயும் கஸ்டமைஸ்டு பேக்கிங் மிஷின் செய்கிற ஒரே நிறுவனம் நம்ம தான் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது ப்ராசஸிங் மிஷின். ப்ராசஸிங் மிஷினில் ஒரு உதாரணம் இந்த ஷேக்கர் மிஷின். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளெண்டர் மிஷின், ஒரு சில மேக்கிங் மிஷின்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த ரகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் மிஷின்னா இந்த வீடியோவில் ஒரு பக்கம் ஷேக்கர் மிஷின், இன்னொன்று பேக்கிங் மிஷினுங்க. இப்போ முதல்ல நம்ம ஷேக்கர் மிஷின் பற்றி பேசிடலாம். இந்த ஷேக்கர் மிஷின்ன்றது என்னென்ன தேவை, எங்கெங்கே யூஸ் ஆகும் நம்ம முதல்ல சொல்லிட்டோம். எல்லா வகையான தானிய வகை பொருளும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ண மிஷினுங்க. இந்த தானிய வகைன்னா எது சொல்லலாம் அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சதாங்க. கடுகு, மிளகு, சீரகம், பருப்பு ஐட்டம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, எங்கள் ஊர் சைடு அதாவது கடலூர் சைடெல்லாம் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம்.
ஒரு சில ஊரில் வறுகடலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற பொருளெல்லாம் க்ளீன் பண்ணுறது. இந்த க்ளீனிங்கில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இந்த க்ளீனிங்னா என்ன? இப்போ பொதுவாக மார்க்கெட்டில் பொருள் வர்றது பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போது மேஜராக கல் கூட இல்லை, அந்தளவு க்ளீன் பண்ணி தான் வருது. இப்போது கல் இருக்கும், குச்சி இருக்கும். அடுத்தது இந்த பொருளோட பொருள் இழைஞ்சி உருவாகக்கூடிய பவுடர் மாதிரி இருக்கிற டஸ்ட்டு. அடுத்தது சாக்கில் வரக்கூடிய டஸ்ட்டு. இந்த டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய மிஷின் தான் ஸ்பெஷல் மிஷின், இந்த ஷேக்கர் மிஷின். அதாவது இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இங்கே டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 கிலோ கெப்பாசிட்டி. நம்ம தேவையான அளவு பொருள் வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவர், இந்த டேங்க்குக்கு அடியில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக லிவர் கொடுத்துருக்கோம். அந்த ஓப்பன் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக லோடு இறங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் இறங்கிட்டே இருக்கணும். அதாவது நம்ம திறந்துட்டோம், பொருள் மூவ் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தேவையான அளவு திறந்துக்கிற மாதிரியான செட்டப் கொடுத்துருக்குங்க. அதுக்கு தான் இந்த சைடில் ஒரு லிவர் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த ஷேக்கர் மிஷின் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை ரன் ஆகிற மாதிரி ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கான எலக்ட்ரிக்கல் செட்டப் இல்லை, எங்கள் இடத்துல 3 ஃபேஸ் பவர் சப்ளை இருக்குது அப்படின்னா 3 ஃபேஸில் ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். இதுவுமே ஒரு கஸ்டமைஸ் தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருளுக்கு ஏற்ற மாதிரி சல்லடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இப்போதைக்கு நம்ம பெரிய வறுகடலை பொட்டுக்கடலை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பெரிய பொட்டுக்கடலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, வேர்க்கடலை, இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டங்கள் போடுறதுக்காக இந்த நம்ம பெரிய சல்லடை மேலே போட்டிருக்கோம். அடியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சலிச்சு எடுக்கக்கூடிய, அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் சலிச்சு எடுக்கக்கூடிய சல்லடை கொடுத்துருக்கோங்க. இப்போ ஒருவேளை சார் நாங்கள் பச்சை பயிறு, பாசி பயிர்னு சின்ன சின்ன ஐட்டம் போட போகிறோம், துவரம் பயிறு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சல்லடை அப்படியே இருக்கு. அந்த சல்லடை காமிச்சிடுறேன். இந்த மாதிரி சல்லடைங்க. அதாவது பொருளுக்கு ஏற்ற மாதிரி சல்லடை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளே ஓனாக டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இதுதான் இந்த மிஷினோட ஸ்பெஷல். இப்போது இந்த ப்ராடக்ட்டு சலிச்சு க்ளீன் பண்ணி வந்துட்ட பிறகு இந்த ப்ராடக்ட் அப்படியே எடுத்து நம்ம வந்து பேக்கிங் மிஷின் லோட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன வெயிட் வேணும், 50 கிராமா, 20 கிராமா, 100 கிராமா, 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம டச் ஸ்க்ரீனில் செட் பண்ணலாம், பேக்கெட் பண்ணி வந்துடுங்க. இப்போது இந்த ஷேக்கர் மிஷினில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, இது ஷேக்கர் மிஷின், இதில் ஏதாவது கஸ்டமைஸ் அட்வான்ஸ்ட் மாடல் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுலேயுமே நம்ம 3-in-1 மிஷின் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. 3-in-1 என்னென்னா, முதல்ல ஒரு மூட்டையிலேருந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரோம். அந்த மூட்டை பார்த்தீங்கன்னா சணல் சாக்காக இருந்தால் சணல் சாக்கோடைய டஸ்ட் இருக்கும். நைலான் சாக்காக இருந்தால் நைலான் சாக்கோட டஸ்ட்டு, நைலான் சாக்கில் கூட அந்த கவர் மாதிரி இருக்கிற டஸ்ட்டெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் எடுத்துடலாம். அடுத்தது பொருளோட தோல், இதை எடுக்கலாம். அடுத்தது கல் எடுக்கலாம், அதாவது டீஸ்டோனர் மிஷின். அப்போது அதுலேயும் ஒரு 3-in-1 பார்த்திங்க அப்படின்னா பேன் பாக்ஸ் செட்டப், அதாவது சைக்ளோன் பேட்டர்ன் செட்டப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேட்டர்ன், டீஸ்டோனர், ஷேக்கர், இது 3 கம்பைண்டாகவும் கொடுக்குறோம். இல்லை சார் எங்களுக்கு வர பொருளே சுத்தமாக தானே வருது, அப்புறம் நாங்கள் ஏன் டீஸ்டோனரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களுக்கு டீஸ்டோனர் வேணுமா, வேணும்னா வாங்கிக்கலாம். இல்லை வேணாமா விட்டுலாம், விட்டுட்டு கடைசியாக இந்த ஷேக்கர் மிஷின் மட்டும் வேணும்னா ஷேக்கர் மிஷின் வாங்கிக்கலாம். ஈஸியாக சலிச்சு இந்த பொருளை சுத்தமாக எடுத்து இந்த மாதிரி பேக் மிஷினில் பேக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நம்மளோட ஸ்பெஷல், நம்ம ஸ்பெஷலைஸ்டாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷின் தான். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 2 ஹெட் வேயர் மிஷினுங்க. இதுக்கு வந்து ஒரு சில நேரம் சார் நாங்கள் எடுத்ததுமே 2 ஹெட்டெல்லாம் வாங்க முடியாது, கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குது, இதுக்கு கீழே ஏதாவது மாடல் இருக்கான்னு கேட்டாங்கன்னா இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹெட்டு வேயர் மிஷினுங்க. இது பேசிக்காக ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்க வாங்குறதுக்காக கொடுக்குற மிஷின். அடுத்தது 2 ஹெட்டு, இதுக்கு மேலே மாடல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 2 ஹெட்டுக்கு அப்புறம் 3 ஹெட்டு, 4 ஹெட்டு, 5 ஹெட்டு, 25 ஹெட்டு வரைக்கும் உங்களோட தேவை எதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டான மாடல் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்னென்னா, எல்லா வகையான தானிய பொருளும், கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, சிறுதானியம், நவதானியம், எல்லா வகையான பருப்பு வகைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே குறைஞ்சபட்சம் 10 கிராம்லேருந்து அதிகபட்சம் 1 கிலோ வரைக்கும் இந்த ஒரே மிஷினில் பேக் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சிங்கிள் பேக்கெட்டாகவும் பேக் பண்ணிக்க முடியும். சார் எங்களுக்கு வந்து மாலையாக வேணும், சரமாக வேணும், கண்டினியூஸ் ஸ்டிப்பாக வேணும், பேக்கெட்டான எப்படி வேணாலும் ஜஸ்ட் டச் ஸ்க்ரீனில் டச் பண்ணாலே போதும். அதுவும் மிஷின் ரன்னிங் கண்டிஷனில் மிஷின் ஓடிட்டே இருக்கா, சார் எங்களுக்கு சரத்துலேருந்து ஒரு பாக்கெட் வேணுமா, ஜஸ்ட் நீங்கள் டச் ஸ்க்ரீன் நம்பர் மாற்றினாலும் ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் பாக்கெட்டாக மாறும், சரமாகவும் மாறும். அடுத்தது இப்போ டேங்க்கில் வந்து பொருள் கொட்டிட்டாங்க. இப்போ இது 2 ஹெட்ன்றதால இது டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 80லேருந்து 100 கிலோ நம்ம வந்து டேங்க்கில் பொருள் கொட்டிட்டோம். இப்போ நமக்கு வந்து இதுமாதிரி ஒரு 1/4 கிலோ பொருள் ஓடிட்டுருக்கு. சார் நாங்கள் வந்து 1/2 கிலோ செட் பண்ணணும், 1/2 கிலோ ஓட்டணும், இல்லை எங்களுக்கு 50 கிராம் வேணும், 100 கிராம் வேணும், இந்த மாதிரி நிறைய வெயிட் நிறைய பொருள் செட் பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, சார் நாங்கள் போய் இந்த செட் பண்ணுறதுல பெரும் பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் பெரிய சொல்யூஷன் நம்ம கொடுக்குறது இந்த டச் ஸ்க்ரீன் தாங்க. அதாவது நம்ம மிஷோட ஸ்பெஷல் என்னென்னா, டச் ஸ்க்ரீனில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 செட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். உதாரணம் சொல்லலாம், இப்போ நம்ம ஃபோன் கான்டாக்ட் தான், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் கூட, இப்போ கீழே நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா,
அதாவது விஐபி மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்பர் டிஸ்பிளே இருக்குது. இப்போ இந்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் கான்டாக்டில் நீங்கள் எப்போல்லாம் விஐபி மிஷன்ஸ் டைப் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே கான்செப்ட் தாங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை மிஷினில் போயிட்டு செட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. மிஷின்லையே சேவ் பண்ணுற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருவோம். ஒரு உதாரணம் சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த வறுகடலை பேக் பண்ணுறோம். சார் வறுகடலை வந்து 1/4 கிலோவா அப்படின்னா ஜஸ்ட் நம்பர் 1ல் வறுகடலை எங்கள் ஊர் சைடில் பொட்டுக்கடலைன்னு சொல்கிறோம். பொட்டுக்கடலை 1/4 கிலோ அப்படின்னு சொல்லி நம்பர் 1ல் செட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்பரில் இதே பொட்டுக்கடலை 1 கிலோ வேணுமா 1 கிலோ பொட்டுக்கடலைன்னு சொல்லி செட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். மூணாவது நம்பர் 50 கிராம் கடுகு, நாலாவது நம்பர் ஒரு 20 கிராம் கடுகு, அஞ்சாவது நம்பரில் 1 கிலோ மிளகு. இந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி 299 நம்பர் செட் பண்ணி நீங்களே கஸ்டமைஸ்டாக செட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் என்ன ஸ்பெஷல் நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா இப்போ டேங்க்கில் பொருள் கொட்டிட்டோம். மிஷின் வெயிட் போட்டு தான் பேக் பண்ண போகுது. நம்ம மிஷினோட ஸ்பெஷல் என்னென்னா நம்ம எவ்வளோ கிராம் வெயிட் செட் பண்ணுறோமோ அந்த கிராம் வெயிட் போட்டு வரும். சார் நாங்கள் செட் பண்ண வெயிட் எப்படிங்க வருது, எப்படி கண்டுபிடிது அப்படின்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே தனியாக டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். இது 2 ஹெட் அப்படின்றதால நம்பர் 1 நம்பர் 2 2 ஹெட்டுமே எவ்வளோ வெயிட் போடுதுன்றதை நீங்கள் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் குறைஞ்சபட்சம் 5 அடியிலேருந்து 10 அடி 12 அடி 15 அடி டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரியான டிஸ்பிளே கொடுக்குறோம். ஜஸ்ட் நீங்கள் மிஷின் அப்படி கிராஸ் பண்ணுறீங்கனாலே எவ்வளோ வெயிட் போட்டுட்ருக்குன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. அடுத்த இந்த மிஷின் என்னென்னா ஸ்பெஷல் என்னென்னா சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன தான் ஒரு பொருள் தரமாக பேக் பண்ணி மார்க்கெட்டில் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், தரமான பொருள் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் இந்த பொருளுடைய வெயிட்டு எவ்வளோ, என்ன ரேட்டு, என்னைக்கு பேக் பண்ணது, என்னைக்கு எக்ஸ்பயர் ஆகுது. இந்த 4 விஷயங்கள் மிக முக்கியம். ஒரு சிலங்க இந்த பேட்ச் நம்பர் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் போடுறாங்க. இந்த டேட்டாஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்டர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 4 வகையான பிரிண்டர் நம்மளோட பேக்கிங் மிஷினில் எந்த சூழ்நிலையிலும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கான அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் நம்ம இந்த டச் ஸ்க்ரீன்லையும் ஒயரிங்லையும் மெக்கானிக்கல் செட்டப்பாகவும் கொடுத்துருங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலாக சொல்லக்கூடிய இங்க் பேட் பிரிண்டர் வந்து நம்ம மிஷினில் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த பிரிண்டரோட பேசிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இந்த லெட்டர் குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது சார் எங்களுக்கு இந்த பிரிண்டர் வேணாம், எங்களுக்கு இதில் வந்து ஹை குவாலிட்டியான பிரிண்டர் வேணும், மிஷின் வாங்கிட்டு 1 மாதத்துக்கு அப்புறமோ 2 மாதத்துக்கு அப்புறமா ஏன் 1 வருஷத்துக்கு அப்புறம் கூட மிஷின் வாங்கினவங்க எப்படி கேட்டாலும் கஸ்டமைஸ்டாக மாற்றிக்கிற மாதிரியான ஆப்ஷன் நம்ம மிஷினில் மட்டும்தான் கொடுக்குறோங்க. இந்த மாதிரி டிசைனே இல்லை, டிரான்ஸ்பரண்ட் கவரும் இந்த மிஷினில் ரன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டிசைன் கவரும் ரன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர், இந்த மாதிரி டிசைன் கவர், எந்த மாதிரி கவர் வேணாலும் நம்ம மிஷினில் எந்த சூழ்நிலையும் மாற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அட்வான்ஸ்டு மாடல் டெம்பரேச்சர் கண்ட்ரோலை நம்ம மிஷினில் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. அடுத்தது ஒரு சில சந்தேகம் இருக்கும், சார் இவ்வளோ ஹைட் இருக்குது மிஷினு எப்படி பொருள் மேலே ஏறி கொட்டுறது? 2 ஆப்ஷன். 1 படிக்கட்டு நீங்களே செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான டைமென்ஷன்ஸ் நம்மளே கொடுத்துருவோம், ஸ்டீலில் செஞ்சுக்கிற மாதிரி. இல்லை எங்களை செய்ய சொன்னீங்க அப்படின்னா நாங்களும் செஞ்சு கொடுப்போம், எங்கள் மிஷினோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸாக செஞ்சு கொடுப்போம். முதல் ரகம். ரெண்டாவது ரகம் கன்வேயர்ஸ். இந்த கன்வேயரில் பார்த்தீங்கன்னா 3 வகையான கன்வேயர்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த கன்வேயரில் 3 ரகம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இது பருப்பு ஐட்டம் மட்டும் பேக் பண்ண போகிறாங்க, தானிய வகைகள் மட்டும் பேக் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெல்ட் கன்வேயர் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இசட் டைப் எலிவேட்டர் பேட்டர்ன் கொடுக்குறோம். பவுடர் ஐட்டம் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரூ கன்வேயர். அப்போது உங்களுடைய தேவை எதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக கன்வேயர்ஸும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோட ஆரம்பத்தில் கம்ப்ளீட் பேக்கிங் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷின். இப்போ இந்த மிஷினுக்கு தேவைப்படக்கூடிய ஏர் கம்ப்ரஸர், இந்த பிளாஸ்டிக் கவர், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவராக இருந்தால் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இல்லை சார் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் கவர் தான் வேணும் அப்படின்னா இதில் தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் யாராக இருக்காங்க அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்மளே கொடுத்துரும். அடுத்தது நம்ம கம்பெனியில் புதுசாக ஸ்டெபிளைசர் நம்மளோட ஓன் பிராண்டிலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம மிஷின் ப்ளஸ் கம்ப்ரஸர் ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெபிளைசருமே கஸ்டமைஸாக மிஷின் மேக் பண்ணி கொடுக்குறேங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ஷேக்கர் மிஷின், ஒரு சிலவங்க சல்லடை மிஷின் அப்படின்னு சொன்னால் தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க, அப்படி கூட வச்சுப்போம். இந்த சல்லடை மிஷினில் எப்படி பொருள் கொட்ட போகிறோம், எப்படி வந்து பொருள் சலிச்சு வெளியில் வருது, இந்த சலிச்சு வந்த பொருளை எப்படி டேங்கில் கொட்ட போகிறோம், அது எப்படி பேக்கெட் சொல்ல ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
இல்ல இந்த மிஷின் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஷேக்கர் மிஷின் சார். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? பொருளை வந்து சலிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. சலிக்குதுன்னா என்னென்ன சலிக்கும்? நம்ம தூசு, துளம்பு, கட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் வந்து சலிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. வேற இதில் இப்போ பொட்டுக்கல்ல போட்டிருக்கீங்க, வேற என்ன பொருள் போடலாம்? நம்ம மளிகை ஜாமான், கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம், சோம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம வந்து எல்லாமே போட்டுக்கலாம். சரி, நம்ம கம்பெனியில் வேற என்ன ஸ்பெஷலுக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி ஷேக்கர் மிஷின் இல்லாமல்? எல்லாமே ஸ்பெஷல் தான் சார். நம்மளுக்கு இந்த மாதிரி மளிகை பொருள் தனி மிஷின் இருக்குது, ஸ்நாக்ஸுக்கு இருக்குது, சாஸுக்கு, இந்த மாதிரி இட்லி பேட்டர் இருக்குது. எல்லா விதமான பேக்கிங் மிஷினும் நம்மகிட்ட ஒரே இடத்துக்கு, அது விஐபி மிஷின்ஸில் மட்டும்தான் இருக்குது. சரி, ஓகே, மிஷினை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தலாமா? நீங்கள் தானே பொருள் வெட்டிங்க, வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லிவர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு எந்த அளவுக்கு பொருள் அவுட்புட் ஸ்பீடு வேணும் அப்படின்றத நம்மளே டிசைன் பண்ணலாம். இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்னென்னா 1 மணி நேரத்துக்கு 1 டன் பொருளை சலிக்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், 1 மணி நேரத்துக்கு 1 டன் பொருளை ஈஸியாக சலிக்க முடியும். இப்போ பொருள் அதிகமாக கொட்டிட்டு இருக்கீங்களா? இது ரொம்ப கம்மியாக ஆகலாம். அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம தேவையான அளவு கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு, அந்த பக்கம் அடுத்தது வெளில வர்றது பார்த்தீங்கன்னா இப்போது ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். MRP எக்ஸ்பிரி டேட் தான் பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்டோட சாம்பிள். அப்புறம் என்னங்க, இந்த 2 மிஷின் இருந்தாலே போதும். உங்களுக்கு சின்ன மளிகை கடையோ, சின்ன சூப்பர் மார்க்கெட்டோ, அதாவது மினி சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், ஹோல்சேல் டீலர், ட்ரேடர், ஏஜென்சி யாரா இருந்தாலும் இந்த 2 மிஷின் தான் போதும். உங்களுடைய வியாபாரம் பல மடங்கு உயரத்துக்கு 100% கேரண்டி இந்த விஐபிஸ் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் மிஷின், அது 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. நீங்க பாத்துட்டு மிஷினோட டாப் டு பாட்டம், அது ஷேக்கர் மிஷின் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேக்கிங் மிஷின் சரி, இந்தியாவிலே 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஒரே கம்பெனி ஐகான் ஆஃப் தமிழ்நாடு. திஸ் இஸ் விஐபி மிஷின்ஸ். நான் உங்க இன்ஜினியர் ஆதிநாராயணன்.